காட்டுங்க. அது என்ன போட்டிருக்கு லாஸ்ட் லைன்ல? கர்த்தருடன் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்களே. இந்த செய்தி நிறுவனம் பேனா என்கின்ற ஒரு நிறுவனத்தோடு தொடர்பு வைத்து, அதை நீங்க பேனாவை இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா அந்த ஒரு நிறுவனத்தோடு தொடர்பு வைத்து பணத்தை பெற்றுக்கொண்டு மத அரசியலை செய்து கொண்டிருக்கு. ஒரு செய்தி நிறுவனம் இப்படி பண்ணலாமா? நான் அந்த செய்தி நிறுவனத்துக்கே சொல்றேன், நீங்க கர்த்தரோடு கூட்டணின்னு போட்டிருக்கீங்களா? எங்க தலைவர் கர்த்தரோடு மட்டும் கூட்டணி கிடையாது, ஆஞ்சநேயரோடும் கூட்டணியில தான் இருக்கிறார், அல்லாவோடும் கூட்டணியில் இருக்கிறார், சிவனோடு கூட்டணியில் இருக்கிறார், முருகரோடு கூட்டணியில் இருக்கிறார், கடவுளே இல்லைன்னு சொன்ன தந்தை பெரியாரோடு கூட்டணியில் இருக்கிறார், அண்ணல் அம்பேத்கரோடு கூட்டணியில் இருக்கிறார், சமூக நீதி சித்தாந்தத்தோடு கூட்டணியில் இருக்கிறார், சமத்துவ சித்தாந்தத்தோடு கூட்டணியில் இருக்கிறார். அதையும் சேர்த்து போடுங்க. எந்த வளையத்துக்குள்ளும் எங்க தலைவரை சுருக்கிட முடியாது. எல்லோருக்குமான ஒரு தலைவர். எங்க தலைவர் வெளிப்படையா சொல்றாரு, எம்மதமும் எங்கள் மதம், எம்மதமும் சம்மதமும் என்ற உணர்வு கொண்டவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள், அண்ணன் விஜய் அவர்கள். மாநாட்டில் கூட தந்தை பெரியார் அவர்களை நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்றோம். ஆனா பெரியார் அவர்களுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல. மக்களுடைய உணர்வை நாங்கள் மதிக்கிறோம், மக்களுடைய பக்தியை நாங்கள் மதிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை கும்பிடுவாங்க, அதை நாங்கள் மதிக்கிறோம். பெரியார் அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர மற்ற அனைத்து கொள்கைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று எங்க தலைவர் மாநாட்டில் சொல்றாருன்னா, அவர் எல்லோருக்குமான ஒரு தலைவருங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள் புகுத்துவது என்பது அயோக்கியத்தரமான செயல்பாடு இல்லையா? இதுதான் பிஜேபி செய்து, மத அரசியலை பிஜேபி செய்து, ஒரு செய்தி நிறுவனம் பிஜேபி போன்ற அரசியல் செய்யலாமா? ஒரு செய்தி உண்மை தகவலை தானே வெளியிடணும். எங்க தலைவர் அவர்கள் எவ்வளோ இந்து கோயில்களுக்கு போயிருக்கிறாரு, அவங்க அம்மாவுக்கு ஒரு இந்து கோயிலையே கட்டி கொடுத்துருக்கிறாரு. ஏன் அது குறித்து உங்களுக்கு கண் தெரியலையா? உங்களுக்கு தர்காவுக்கு போறாரு, அல்லாவை கும்பிடுறாரு, பல இந்து கோயில்களுக்கு போறாரு, சாமியை கும்பிடுறாரு, தேவாலயத்துக்கு போறாரு, இயேசுநாதரை கும்பிடுறாரு, பெரியாருடைய நினைவிடத்துக்கு சென்று பெரியாருக்கும் மரியாதை செலுத்துறாரு. அப்போ எல்லோருக்குமான ஒரு தலைவராக எங்க தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட மத சாயம் பூசுவது என்பது பச்சை அயோக்கியத்தனம் நம்ம சொல்றோம். அவர் எந்த இடத்திலுமே தன்னை ஜோசப் விஜய் இல்லை என்று அவர் சொல்லலையே. எச் ராஜான்ற ஒரு நபர் இவர் ஜோசப் விஜய் என்று ஒரு ஆதார் கார்டு எடுத்து வெளியில போடுறாரு. அதுக்கு எங்க தலைவர் என்ன சொன்னாரு? ஜோசப் விஜய் இல்ல நான் சொன்னாரு. ஆமா, நான் ஜோசப் விஜய் தான். பேரை வைத்து அதை மதசாயம் ஏன் பூசுற? அப்போ புரியுதுங்களா? தமிழ்நாடு எப்போதுமே முற்போக்கான ஒரு மண். அந்த முற்போக்காக இருக்கக்கூடிய மண்ணில் இது போன்ற மதவாத சக்திகள் பிஜேபி என்கின்ற கட்சி ரீதியாகவும் இது போன்ற ஊடக செய்தி நிறுவனம் மூலமாகவும் வர்றாங்க. இதையெல்லாம் தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவர். அந்த செய்தி நிறுவனத்தை மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இது ஒரு தவறான அது கொடுங்க. இது ஒரு தவறான ஒரு போக்கு. இது போன்ற செய்தியை இந்த நிறுவனம் வெளியிடுவது என்பது மிகப்பெரிய ஒரு தவறு. இதை நான் மிக மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அவர்